10 டன் எடை கொண்ட தேரை சுமந்து செல்லும் 800 கைகள், 31 அடி உயரம் கொண்ட தேரை சுமந்து செல்லும் 400 பக்தர்கள், அரகண்டநல்லூருக்கு அருகே இருக்கும் வீரபாண்டியில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், 300 ஆண்டு காலமாக நடக்கும் தேர் தூக்கும் திருவிழா. இந்த விழாவோட முக்கிய நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 31 அடியும் 10 டன் எடையும் கொண்ட அந்த தேரை 400 பேர் சுமந்து வரும் அந்த காட்சி, அதுவும் அந்த மின் ஒளியில் மின்னக்கூடிய அந்த தேரை சுமந்து வரும்போது பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே நடந்த வான வேடிக்கைகளும் கண்ணை பறிக்கும் அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த தேர் சுமக்கும் விழா பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வீரபாண்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கிய வீதி வழியாக மொத்தம் 3 முறை சுற்றி அடுத்த நாள் சாயங்காலம் 5 மணிக்கு வந்து கோயிலுக்கு முன்னாடி அந்த தேர் நிற்கும். முதல் ரவுண்டில் பார்த்திங்கன்னா தர்மராஜாவும் திரௌபதி அம்மனும் போவாங்க. 2வது சுற்றில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் போவாங்க. 3வது ரவுண்டு கிருஷ்ணரை அலங்கரித்து கூட்டிகிட்டு போவாங்க. இதுதான் அங்கே வழக்கம். அந்த 2ஆம் சுற்று அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா மகாபாரத கதை படிப்பாங்க. அப்போ அதில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வான பசுக்கள் வந்து அந்த தேருக்கு கீழே ஓடி போகும். அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது. இந்த விழாவில் மேலும் மக்களை கவர்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா வான வேடிக்கை தாங்க. மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, மேளதாளங்களோட சிவனும் பார்வதியும் வேடமணிந்து ஆடிய அவங்களுடைய நடனம் மக்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான பெருமாள் கோயிலும் இருக்குது. அதுக்கு பக்கத்திலே ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இதுபோல் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் இதுபோல் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.